இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவன் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், தேவனே நீர் என்னுடைய தேவன், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரிய வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானேர் என்று சொல்கிறார். இந்த நாட்கள் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது இது கிறிஸ்துமஸ் நாட்கள், புது வருஷத்துக்கு நாம் நெருங்கி இருக்கிறோம். ஆக புதிய வருஷத்தை சீக்கிரமாய் காணப்போகிறோம். ஆனால் இப்படிப்பட்டதான இந்த பரவசமான நாட்கள், மிக உற்சாகமான நாட்கள், விழாக்கோலம் காணும் நாட்கள், இப்படி சந்தோஷமான சூழ்நிலை இருக்கிற பொழுது நாம் மிகவும் பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுவதை நாம் கடந்த வாரத்திலையும் இந்த வாரத்தில் நாம் பார்க்கிறோம். எதிர்பாராத மழை. கடந்த வாரத்தில் சென்னையில் பெரிய மழை பெய்ததுனால அநேகர் தங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியே வர முடியவில்லை. போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. ஆகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலைமை, முதியோர்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலைமை, மருத்துவ வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை, இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கமும் பல தொண்டு நிறுவனங்களும் சமூக சேவை செய்கிற மக்களும் சேர்ந்து அவர்களுக்கு உதவி செய்து ஒரு சுமூகமான ஒரு சாதாரண நிலைக்கு இப்பொழுது மக்கள் சகஜ நிலைமைக்கு திரும்புவதை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். நல்லது, அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஆனால் திருநெல்வேலி பகுதியிலே, தென் மாவட்டங்களிலே இரவு நேரங்களிலே அதிகமான மழை பெய்தபடினால அந்த கரையோரங்களிலே மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். கரையோர பகுதியிலே குடியிருந்த மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இரவு 2 மணிக்கு வந்து ஆலயத்தின் கதவை தட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆலயத்தை திறக்கவும், அவர்களுக்கு தங்குவதற்கு வாய்ப்பு கொடுக்கவும், அவர்களுக்கு வேண்டிய சேவை செய்யவும் ஆண்டவர்களை கிருபை செய்தார். இன்னும் சில மக்கள் அவர்கள் வீடுகளுக்குள்ளே தண்ணீர் புகுந்தபடினால அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஆண்டவர் மேலான கிருபையினாலே உதவி செய்வதற்கு உதவி செய்தார். இன்னும் சபையிலிருந்து ஆராதனை முடிந்த வீடுகளுக்கு போக முடியாத சில பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களையும் அழைத்து கொண்டு வந்து வீடுகளிலே வைத்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து, அவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்து, அவர்களையும் பாதுகாப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு தேவனுடைய மனிதனுடைய பங்கு என்ன, சபையின் பங்கு என்ன, நம்முடைய பங்கு என்ன என்பதை நாம் அறிந்து அதன்படி செயல்படுவோம். ஏனால் நாம் தேவனுக்கு செய்கிற சேவையாகவும் சமுதாயத்துக்கு செய்த சேவையாக இருக்கும். அதையும் கர்த்தர் கனம் பண்ணி நம்மை ஆஸ்வதிப்பார். எதுவும் சொல்வது, இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படிக்கு நமக்கு ராஜன் என்னை தந்திருக்கிறார். அன்றைக்கு எஸ்தர் புத்தகத்துடைய காலை ஒரு கஷ்டமான காலத்தில் எஸ்தர் ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து அந்த சொந்த மக்களுக்கு உதவியாக இருந்தார். இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில வாசித்து பார்க்கும் பொழுது அவர் இதே போல ஒரு கப்பல் பிரயாணத்தில் போன பொழுது பெரிய மழை பெய்து இதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்தது என்கிறார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் அந்த பயணிகளோடு சேர்ந்த பயணியாகவும், அதே வேளை ஒரு தேவ மனிதனாகவும், ஒரு நல்ல தலைவனாகவும், நல்ல தகப்பனாக இருந்து கொடுத்த தைரியம் என்னவென்றால், பவுலுக்கு அந்த தைரியம் எங்கே கிடைத்தது? தேவன் கூட இருந்தார், அவரை பலப்படுத்தினார். அவர் சொன்னார், நான் சேவிக்கிறவரும் நான் ஆராதிக்கிறவருமான என் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்றால், அவர்களை பார்த்து, இப்பொழுது இந்த வெள்ளத்தால், இந்த மழையினால், பெரும் மழையினால் ஒருவேளை நமக்கு பொருட்சேதம், கப்பல் சேதம் ஏற்படலாம், ஆனால் பிராண சேதம் வராது. இது எப்படி அந்த வார்த்தை அவருக்கு கிடைத்தது என்றால், ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை அது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். இன்றைக்கு ஜனங்கள் பாடு, கஷ்டம், இந்த நெருக்கடியில் இருக்கும் பொழுது அவருடைய தைரியப்படுத்தக்கூடிய வார்த்தை, அவருடைய உற்சாகப்படுத்துவது, ஊக்கப்படுத்துவது, பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, வெள்ளம் வந்துட்டா ஒன்றும் நடக்காது, ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார், பாதுகாப்பார், தேவையை சந்திப்பார், அவளை தைரியப்படுத்தும் போது அதுவே அவர்களுக்கு மிகவும் பலத்தை கொண்டு வரும். அன்றைக்கு பவுலுடைய நாட்களிலே இந்த தேவன் அந்த வார்த்தையினாலே நம்பர் 1 அவர்களை பலப்படுத்தினார். 2வது சொன்னார், உங்களுக்கு பொருட்சேதம் ஏற்படலாம், பிராண சேதம் வராது. அதுக்கப்புறமாக கரை சேர்ந்தாள் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். தேவனுடைய கிருபையினாலே கரை சேர்ந்தாள். இதே போல இன்றைக்கு நம்ம வாழ்க்கை கரை சேரக்கூடிய காலம் வந்துவிட்டது. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்பர் 1, ஆண்டவரே இந்த மழையினால் சேதம் வராதபடி எங்கள் ஜனங்களை, எங்கள் தேசத்தை காப்பாற்றுங்க ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணுவோம். நம்பர் 2, நம்மால் ஆன மட்டும் அவர்களுக்கு உதவும் கரனாக இருப்போம். நல்ல உதவிகளை நாம் கொடுக்கும் பொழுது அதன் மூலம் ஆண்டவர் சொன்னார், ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
ஆகவே இப்படிப்பட்ட காலத்தில் நம்மால் இயன்றதை செய்வோம். இதன் மூலமாக நாம் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். இது மனிதருக்கு செய்கிற சேவையாகல, தேவனுக்கு செய்கிற சேவையாக இருப்போம். நிச்சயமாகவே இதற்குரிய நல்ல பலனை கற்றுக் கொடுப்பார். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது இதற்குரிய நல்ல பலனை கர்த்தர் நமக்கு தருவார். May God bless you.